நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவதா கடவுளுக்கு கீழ்ப்படிவதா? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அனுமதித்ததையும் பேசாமல் இருக்க முடியாது. இதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவர்களுக்கு அச்சம். எனவே இவர்களை கூட்டி வந்து நெய்ய முடிக்கிறார்கள். சங்கத்திற்கு முன்னால் நிறுத்தி அவர்கள் மீது கேள்வி கணைகளை கொடுக்கிறார்கள். திருச்சபையானது வென்று கொண்டது. அவருக்கு பொதுமக்கள் கொடுப்பதற்காக காத்துக்கொண்டே இருக்கிறது. இதைவிட மேலாக போலந்து நாட்டில் 3 வீரர்களை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். ஜோசப், விக்டோரியா என்ற தம்பதியர்கள். அவர்களுக்கு 7 குழந்தைகள். ஆனால் பிட்டருடைய அதிகாரிகள் உரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆட்சி பெற்றவர் நீரே. உமல் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவமா அது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, அப்பாவையும் அம்மாவையும் கொன்றால் பரவாயில்லையே, அந்த 7 குழந்தைகளுக்கு கொல்வதற்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். விக்டோரியாவும் யோசேப்பும் கொல்லப்பட்டார்கள். அவருடைய 7 குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். அவர்கள் நாளைக்கு முன்னால் வாடிப்பட்டி அப்படின்னு ஒரு இடம், அது கும்பகோணத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு பிள்ளை போர்டிங்ல படித்தது அல்லது அனாதையாக இருந்தது. அதை வீட்டுக்கு சென்று அங்கே இறந்து விட்டது. அந்த பிள்ளையை அவர்கள் நம்பிக்கையின் உறுப்பினர் இவர்கள் தான். இயேசுவின் அந்த வார்த்தைகளை கேட்டு உரம் பெற்றவர்கள், ஆக்கம் பெற்றவர்கள், ஊட்டம் பெற்றவர்கள். எதை கொண்டும் அஞ்சவில்லை. உயிர் போனாலும் அந்த உயிரை கொடுக்கும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். இவர்கள்தான் உண்மையான சாட்சியம் கொடுக்கிறார்கள். இவர்கள்தான் இவர்களுடைய கதையை சொல்லித்தான் நீங்கள் இயேசுவை போதித்தால் இன்னும் வலிமை உள்ளதாக இருக்கும் என்று நம்முடைய ஆய்வுகள் சொல்கிறார். வேதனைகளும் நீங்கி அவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்று நலமான வாழ்வு தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. பாக்கியமும் நீரல்லவோ, நீரே எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியோம். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ. உம்மை தேடி வந்த சிறியோர்கள் பேரில் தயவாயிரோம். அழுகிறவர்களை அரவணையும் அல்லது ஆறுதலாக வாரோம். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவோம்? செய்திட உமது அருளை அவர்கள் மேல் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனிதரின் விழாவை கொண்டாடும் ஊர் பங்கு மக்களின் மகிமையை முடிசூட்டி உம்
கை சேர்த்திருக்கிறார். உதவி மகனே. செய்திட உமது அருளை அவர்கள் மேல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனிதரின் விழாவை கொண்டாடும் எம் ஊர் பங்கு மக்களின் மகிமையை முடிசூட்டி உம் கரத்தில் மகுடமாய் என்னென்றும் காத்திட நோய் நொடி. அது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, அப்பாவையும் அம்மாவையும் கொன்றால் பரவாயில்லையே, அந்த 7 குழந்தைகளுக்கு கொல்வதற்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். விக்டோரியாவும் யோசேப்பும் கொல்லப்பட்டார்கள். அவருடைய 7 குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். அவர்கள் நாளைக்கு முன்னால் வாடிப்பட்டி அப்படின்னு ஒரு இடம், அது கும்பகோணத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு பிள்ளை போர்டிங்ல படித்தது அல்லது அனாதையாக இருந்தது. அதை வீட்டுக்கு சென்று அங்கே இறந்து விட்டது. அந்த பிள்ளையை ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சொல்வார்கள், உதவி மகனே. புனிதரின் விழாவை கொண்டாடும் எம் ஊர் பங்கு மக்களின் மகிமையை முடிசூட்டி உம் கரத்தில் மகுடமாய் என்னென்றும் காத்திட நோய் நொடி. நோயின் வலிகளும் வேதனைகளும் நீங்கி அவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்று நலமான வாழ்வு தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. மதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக
தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா வணக்கத்திற்குரிய புனித ஆடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரே எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியோம். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ. உம்மை தேடி வந்த சிறியோர்கள் பேரில் தயவாயிரோம். அழுகிறவர்களை அரவணையும் அல்லலுறுவோர்க்கு ஆறுதலாக வாரோம். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறுயார் இறங்குவார் ஆதரிப்பார். நீர் நினையாவிட்டால் எங்களை வேறுயார் நினைப்பார். நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறுயார் உதவுவார். தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரும் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமின் தயை கடி வந்தோம். தொலை தூரம் கடந்து நாடி வந்தோம். துன்பம் பிடி வறுமை முதலிய இன்னல்களினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ, எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ, எங்கள் திருப்பயணம் பலனற்றதாகி போகுமோ, எங்கள் அழுகை கண்ணீரும் அது இருதயத்தை உருக்காது போகுமோ. ஐயரே, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தது சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற திருப்பயணிகளாகிய அடியோர்களுக்கு இறங்கியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருநத்தம் ஆகியவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது வீட்டின் பயிரை இடைவிடாமல் குறித்து உணர்த்த மகிழ
அருள்மேலாக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை